பார்த்து வருகிறோம். லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையில் 12,41,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினுக்கு சொந்தமான 22 இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த 2 நாட்களாக சோதனை நடத்தி கொள்வதற்கு தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மேகாலயா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம் 2002 அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் தொடர்புடையதற்காக அந்த விசாரணைக்காக நடைபெற்ற அந்த சோதனையின் பொழுது சுமார் 12,41,00,000 கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் பிக்ஸ்ட் டெபாசிட்டாக வைக்கப்பட்டிருந்த ஒரு 6,42,00,000 ரூபாயும் முடக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. சாண்டியாகோ மார்டினுடைய அவருடைய இடங்கள் மட்டுமல்லாமல் அவருக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இடங்களிலும் இந்த ஒரு தொடர் சோதனை என்பது நடைபெற்ற நிலையில் அதில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கைப்பற்றப்பட்டுள்ள ரொக்கப்பணம் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான அறிக்கையை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ளது. இந்த பணம் மட்டுமல்லாமல் இந்த ரெய்டின் பொழுது பல்வேறு முக்கிய ஆவணங்களும் டிஜிட்டல் தொழில்நுட்ப சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தற்பொழுது தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.